अन्नवागन देवी सरस्वती अन्नवागन देवी सरस्वती अन्नवागन देवी வானவர் பூஜை செய்யும் ஞான மனோகரியே வானவர் பூஜை செய்யும் ஞான மனோகரியே வீணையை கையில் ஏந்தும் ஆனந்த ஸ்வரூபியே வீணையை கையில் ஏந்தும் ஆனந்த ஸ்வரூபியே அன்னவாகன தேவி सरस्वती अन्नवागन देवी सरस्वती अन्नवागन देवी வெள்ளைப்பட்ட நின்றவள் தாமரை மீதுளித்து முல்லை மந்தாரை ரோஜா மாலை கையில் தரித்து வெள்ளைப்பட்ட நின்றவள் தாமரை மீதுளித்து முல்லை மந்தாரை ரோஜா மாலை கையில் தரித்து ஒய்யாரமான கந்தம் ஓலை சொருள் முடித்து ஒய்யாரமான கந்தம் ஓலை சொருள் முடித்து மெய்யாய் விளங்கும் தேவி நாவினில் வர வேண்டும் மெய்யாய் விளங்கும் தேவி என் நாவினில் வர வேண்டும் अन्नवागन देवी सरस्वती अन्नवागन देवी सरस्वती अन्नवागन देवी வெரி நைஸ். யார் பாடினம்மா? இது அவங்க கோவில்ல பிரசாந்தின்னு. ஓகே ஓகே, அவங்க தான். இல்ல ஆனா எனக்கு ஜெயஸ்ரீ வாய்ஸ் மாதிரியும் தெரியறது. ஆமா, நான் தான் பாடினேன் சார். அதான் நினைச்சேன். கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. அது ரெண்டு குரலும் ஒரு மாதிரி. ஐ வாஸ் வண்டரிங் வெதர் ஜெயஸ்ரீ தான் டவுட் பண்ணாங்க. ஆனா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா தாளமும் பியூட்டிஃபுல்லா வந்திருந்து. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதனால. வண்டர்ஃபுல் சிங்கிங் ஜெயஸ்ரீஜி, நல்லா கத்துன்ட்டு நீங்க பாடுறதுக்கு இப்ப. வண்டர்ஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்ய நாதாய धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। जय श्री कृष्ण। எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமும் உடல் நலமும் வரணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த மனித பிறவியில இந்த ஆன்மீக பாதையில் ஒரே நோக்கமான மோட்சம் என்பதும் இந்த ஜனனம் மரணம்ங்கிற சுழற்சியிலேருந்து வெளியில வரணுங்கிற ஒரு நோக்கமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிறைய இன்னும் பண்றதுக்கு இருக்கு. கர்மயோகம், தியான யோகம், பக்தி யோகம், ஞான யோகம் எல்லாமே பண்ணாதான் நமக்கு அந்த பிரம்மனோட ஒன்று சேர முடியும். அந்த வில்லும் அம்பும் போல, இந்த அம்பு போல. ஸோ அதுக்காக இந்த உடம்பு அதுக்கு ரொம்ப தேவை. உடல் நலம் நமக்கு ரொம்ப தேவை. அதுதான் நாராயண பட்டதிரியும் அவரோட நாராயணியத்தை கேட்டுட்டே இருக்கார். அதுல ஒரு சுயநலம் ஒன்றும் கிடையாது. இதில் பகவான் நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்திருக்காருன்னா அதுக்கான நோக்கமே இதுதான். ஸோ அதனால்தான் பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம், நமக்கு அந்த உடல் நலத்தையும் கொடுத்துருங்கோ. ஸோ அந்த நோக்கமே நம்ம
அடையலாம். அதுக்காக தான் இந்த தன்வந்திரி ஸ்லோகம் டெய்லி சொல்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஓ டு யூ விஜயலட்சுமி ஜி. नमस्ते जी। நமஸ்தே. पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगी सरसिजं करुणासमुद्रम् राधासदायमधिसुन्दरमन्दहासो वातालये समनिशं प्रतिभावयामि। சூப்பர் ஜி. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். Thank you जी। ரொம்ப அழகா, ரொம்ப அழகா இருந்தது. நல்ல ஒரு சுரத்தோட பாடினது. பியூட்டிஃபுல். So kind of you. Thank you very much. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம 6வது தசகம் षष्ठ दशकम् विराट देहस्य जगतम वर्णनम् विराट स्वरूप वर्णनम्. सो இதுல 6வது தசகம் இந்த விராட்ட புருஷன் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த முழிப்புணர்ச்சியில முழிப்பு ஸ்டேட்ல இந்த காஸ்மிக் லெவல்ல நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு தான் விராட்ட அப்படிங்கிறோம். சப்ன ஸ்டேட்ல இரண்ய கர்ப்பம்ங்கிறோம். சுஷுப்த ஸ்டேட்ல ஈஸ்வரன்கிறோம். அப்புறம் துரிய. இந்த விராட்ட புருஷன் அதோட வர்ணனம் இந்த 6வது தசகத்துல இருக்கு. இந்த 5வது தசகம்ல இந்த பகவான் தான் இந்த உலகை படைத்தார். அந்த எப்படி படைத்தார் அப்படிங்கறத இந்த 5வது தசகத்துல பார்த்தோம். இந்த 6வது தசகத்துல இந்த பிரபஞ்சத்தை படைத்த பின் அது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் வருது. என்னன்னா பகவானுக்குள்ளதான் இந்த உலகம் இருக்கு. இந்த பகவானின் உடலே இந்த உலகம் தான். சோ உலகத்தை தாண்டி பகவானை தேடணும் இல்லை. உலகத்தை சரியாக பார்த்தாலே பகவானை நம்மளால பார்க்க முடியும். சோ உலகத்தை பகவானோட வேறா பார்க்காதே. உலகம் வேற பகவான் வேற அப்படின்னு இல்ல. உலகம்தான் பகவான். இந்த உலகம்தான் பகவானோட விராட்ட சரீரம். இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பகவத்கீதையில 11வது அத்தியாயத்துல வர மாதிரி இந்த தசகம் பகவானை முழுமையாக பார்க்க சொல்றது. இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் பகவானோட திருமேனிதான். சோ 1லேருந்து 3வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா இந்த 14 லோகங்கள் இருக்கிறது. கீழேந்து மேல வரைக்கும் பாதாளம், ரசாதலம், மகாதலம், தலாதலம், சுதலம், விதலம், பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், பிரம்மலோகம் அப்படின்னு இந்த 14 லோகங்கள் இருக்கு. பாதாளத்திலேருந்து சத்தியலோகம் வரைக்கும். இது எல்லாமே பகவானோட திருமேனிதான் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்லோகங்கள்ல. பாதாளம்ங்கிறது
பாதத்தோட அடிப்பகுதி, ரசாதலம்ங்கிறது பாதத்தின் மேல் பகுதி, மகாதலம்ங்கிறது கணுக்கால், தலாதலம் வந்து இந்த ஷின் காலின் மேல் கீழ்ப்பகுதி, சுதலம்ங்கிறது முழங்கால், விதலம் அதலம் ரெண்டும் தொடைகள், பூலோகம் இடுப்பு, புவர்லோகம் நாபி, ஸ்வர்லோகம் இந்த மார்பு, மார்லோகம் கழுத்து, ஜனலோகம் முகம், தபோலோகம் நெற்றி, சத்தியலோகம் தலை. பாதாளம், ரசாதலம், மகாதலம், தலாதலம், சுதலம், விதலம், அதலம், பூ, புவர், ஸ்வர், மர், ஜனஹ, தபஹ, சத்ய. இந்த 14 லோகங்களும் இந்த 14 அங்கங்களில் பகவானோட திருமேனியில் பார்க்கலாம். 4வது 8வது ஸ்லோகம் இந்த பிரபஞ்சத்தின் மற்ற பகுதிகள், இந்த லோகத்தெல்லாம் தாண்டி மேகங்கள், சூரியன், திசைகள், நட்சத்திரங்கள், நதிகள், சமுத்திரங்கள், சந்திரன், பிரம்மன், ருத்ரன், இதெல்லாமே பகவானோட அங்கங்களாக பார்க்கலாம். மேகங்கள் கூந்தல், கண்கள் வந்து சூரியன், நட்சத்திரங்கள் பற்கள், நதிகள் இந்த உடம்புல ஓடுற இந்த ஃப்ளூயிட்ஸ், ரத்த ஓட்டம், லிம்ப் ஓட்டம், இதெல்லாம் நதிகள். சமுத்திரங்கள் உடலில் ஓடுற பாக்கி எல்லா ஃப்ளூயிட்ஸும். சந்திரன்கிறது மனம், பிரம்மாங்கிறது புத்தி, ருத்ரன்கிறது இந்த அகங்கார சக்தி. இது 4வதுலேருந்து 8வது ஸ்லோகம். 9வது 10வது ஸ்லோகம் என்ன சொல்றேன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே பகவானுக்கு வெளியே இல்லை, எல்லாமே பகவானுக்குள்ளதான் இருக்கு. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம்ங்கிறது வேற தனியா ஒரு பொருளா பார்க்க கூடாது. பகவான் தன்னை தானே வெளிப்படுத்தல் பண்றது இந்த பிரபஞ்சம் மூலம். அதனால எங்கும் பகவானே, எதுவும் பகவானுக்கு அப்பால் இல்லை. சோ இந்த உலகை பார்க்கும் போது பகவானின் இந்த விராட்ட ரூபத்தை பார்க்கணும். சோ இந்த உடலிலே பகவானை பார்க்கலாம். பகவானை உலகத்தில் எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாத்திலையும் பகவானின் உடலை பார்க்கலாம். சோ எங்கும் இருப்பது, எங்கும் வியாபித்திருக்கிறது இந்த பகவான் தான். இந்த விழிப்புணர்ச்சியில நம்ம எதெல்லாம் பொருட்களை பார்க்கிறோமோ அதெல்லாம் பகவானோட ரூபம்தான். இதுக்கும் அந்த உபனிஷத்துக்கும் ரொம்ப சிமிலாரிட்டி தான். பிரம்மன் தான் எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளாக தெரிவதெல்லாமே பிரம்மன் தான். எல்லா ஆபரணங்களும் தங்கம் தான், எல்லா பானைகளும் மண் தான், எல்லா கடல்களும் நீர்தான், கடலில் வர அலையும் நீர்தான், அலையில் வரும் அலை துளியும் நீர்தான். அப்படிங்கிறது தான் இங்கேயும். பகவான் தான் எல்லாம். அந்த விழிப்புணர்ச்சியில பார்க்கறத பகவான், இந்த பிரம்மன் நமக்கு விராட்ட ரூபமா தெரிஞ்சு எல்லா பொருள்களையும் பகவானை பார்க்கலாம். அதேதான். ஏன்னா இவர் வந்து அந்த சாக்ஷாத் குரு பவனபுரே, இந்த சாக்ஷாத் குருவாயூர்ல தான் இந்த பிரம்மன் தெரிகிறான்னு தானே ஆரம்பிக்கிறார். சோ அந்த பிரம்மன் தான் எல்லாமே. அந்த பிரம்மன் இங்க குருவாயூரப்பனா தெரிகிற, அவரோட தலை, அவரோட காலு, அவரோட கைகள், இதெல்லாம் அவருக்கு இந்த பிரபஞ்சத்தின் அங்கங்களாக தெரிகிறது.
அதைதான் இந்த 6வது தசகத்தில் சொல்றார். முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஏவை சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வமிதேஷமபி தேவ ரசாதலந்தே குல்பத்வயங் खलु மகாதலமத்புதாத்மன். ஏவம் இவ்வாறு சதுர்தச 14 ஜகத் உலகங்கள் மயதாம் வடிவமாக ஆகியிருக்கும் உன்னுடைய பாதாளம் பாதாள லோகம் ஈஷ இறைவனே தவ உன் பாததலம் பாதத்தின் அடிப்பகுதி வதந்தி கூறுகிறார். பாத பாதம் ஊர்துவ மேலுள்ள தேசம் பகுதி அபி மேலும் தேவ தெய்வீகமானவனே ரசாதலம் ரசாதல லோகம் தே உன் குல்பத்வயம் 2 கணுக்கால்கள் கலு நிச்சயமாக மகாதலம் மகாதல லோகம் அத்புத அற்புதமான ஆத்மன் வடிவமுடையவனே. சோ அற்புதமான விராட்ட ஸ்வரூபத்தை ஏற்று 14 உலகங்களாக வெளிப்பட்டிருக்கும் இறைவனே, உமது திருப்பாதத்தின் அடிப்பகுதி பாதாள லோகமாக கூறப்படுகிறது. பாதத்தின் மேற்பகுதி ரசாதலமாகவும் உமது இரு கணுக்கால்களும் மகாதலமாகவும் கருதப்படுகின்றன. அப்படின்னு இந்த கால் போர்ஷன் மட்டும், இந்த கால் போர்ஷன்ல இருக்கும் இந்த 3 லோகங்களை பத்தி சொல்றார். பாதாளம், ரசாதலம், மகாதலம், இந்த 3ம் காலோட கீழ்ப்பகுதி மேல் பகுதி கணுக்கால் அப்படின்னு 14 லோகங்களை பத்தியும் அவர் விமர்சிக்க போறார். திருப்பியும் ஒரு ஏவை சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய ஏவை சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி ஏவை சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேஷமபி தேவரசாதலந்தே பாதோர்த்வ மூணு இருக்கும். பாதோர்த்வதேஷமபி தேவ ரசாதலந்தே குல்பத்வயம் பது ஃபல குல்பத்வயம் खलु மகாதலமத்புதாத்மன் குல்பத்வயம் खलु மகாதலமத்புதாத்மன் மகாதலமத்புதா அது சேர்த்து சொல்லணும். மகாதலம் அத்புதாத்மன் அதை சேர்ந்து சொல்றதுனால மகாதலம் மகாதலம் அத்புதாத்மன் சொல்றதுக்கு பதிலா மகாதலம் அத்புதாத்மன். ஏவை சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி பாதோர்த்வதேஷமபி தேவரசாதலந்தே குல்பத்வயம் खलु மகாதலமத்புதாத்மன். ஐ திங்க் வாசவிஜி இப்படிதான் எனக்கு சொல்லி தரணும்னு சொல்லி சொன்னான்னு எனக்கு நினைக்கிறேன். ஒவ்வொரு லைனையும் 2 வாட்டி சொல்லணும் அப்படின்னு 2 வாட்டி சொல்லியிருக்கேன். 2-3 வாட்டி இந்த ஸ்லோகத்தையும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். வாசவிஜி இது கரெக்டான்னு இன்னும் பெட்டரா சொல்லணும்னு சொல்லுங்க, அப்படி சொல்லி தரலாம். யாராவது இன்னைக்கு பிராக்டிஸ் பண்றீங்களா? இன்னைக்கு மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் அதான் சொன்னாங்க. எப்போதும்
ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தா கொஞ்சம் சான்ஸ் கிடைக்க மாட்டேன்றதுன்னு ஸோ மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்க. எங்க இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க கிளாஸ். லக்ஷ்மி கோபால்ஜி. ஜெகன்மய தாங்க தஸ்ய जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। एवं तदोत्तच जगन्मयताङ्गतस्य पातालमीश तव पदाचलं वदन्ति पादोद्गदेशमपि देवरसातलन्ते गुल्फद्वयं खलु महातलमत्युतात्मन्। பியூட்டிஃபுல் ஜி, வெரி நைஸ். அது பதத்தலம் சொல்றேன், அது பாதத்தலம் சொல்லினா இன்னும் பெட்டரா இருக்கும். செகண்ட் லைன்ல பாதாளமீஷ தவ பாததலம் வதந்தி. पातालमीश तव पादतलं वदन्ति। பியூட்டிஃபுல் ஜி, வெரி நைஸ் வெரி நைஸ். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். जङ्घे तलातलमथोऽसुतलं च जानु किञ्चोरुभागयुगलं वितलातले द्वे क्षोणीतलं झगनमम्बरमङ्गनाभिर्वक्षश्च शक्रनिलयस्तव चक्रपाणे. ஜங்கே ஷின் ஏரியா, அதாவது கீழ்கால் பகுதி. அதுக்கு தமிழ்ல என்ன டிரான்ஸ்லேஷன்? கெண்டை கால்கள் அப்படின்னு சொல்றா. ஸோ நமக்கு அவ்வளவு தமிழ் புரியாதவாளுக்கு ஷின் கீழ்கால், அதாவது முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் மிடில் இருக்கிற போர்ஷன். ஜங்கே தலாத்தலம், தலாத்தல லோகம். அத்தக அதன் பின் சுதலம், சுதலலோகம். ச மற்றும் ஜானு முழங்கால்கள். கேஞ்ச மேலும், ஊரு தொடை, பாக பகுதி, யுகலம் இரட்டை, விதலலோகம் அதலே அதலலோகம், துவே இரண்டும், க்ஷோணீதலம் பூலோகம், ஜகனம் இடுப்பு, அம்பரம் ஆகாயம், அங்க அங்கனே இறைவனே, நாபி தொப்புள், வக்ஷ மார்பு, ச மற்றும் சக்ர இந்திரியன், நிலைய இருப்பிடம், தவ உன், சக்கரபாணே சக்கர ஆயுதம் ஏந்தியவனே. சக்கரபாணியே தலாதல லோகம் உமது கெண்டைக்கால்களாகவும், சுதலலோகம் உமது முழங்கால்களாகவும், விதலமும் அத்தலமும் உமது இரு தொடைகளாகவும் விளங்குகின்றன. பூலோகம் உமது இடுப்பாகவும், ஆகாயம் அதாவது புவக லோகம் உமது நாபியாகவும், இந்திரனின் இருப்பிடமான ஸ்வர்கலோகம் உமது மார்பாகவும் விளங்குகிறது. ஜங்கே தலாதலமதோ சுதலை ச ஜானு. ஜங்கே இங்க இருக்கு. ஜங்கே தலாதலமதோ சுதலை ச ஜானு கிஞ்சோரு பாகயுகலம் விதலாதலே द्वे. किंचोरु भागयुगलं वितलातले द्वे. वितल अतल, वितलातले द्वे ரெண்டு. क्षोणीतलै, क्षोणी कंश, क्षोणीतलै जघनमम्बरमङ्ग, जघनमम्बरमङ्ग, ஜகனமம்பரமங்க நாபிர். இந்த இர் எடுத்துன்றணும், அதோட நாபில நிறுத்தக்கூடாது. ஏன்னா அது நாபிஹி வக்ஷ, அது சேர்த்து சொல்றதுனால நாபிர் வக்ஷச்ச சக்ரநிலயஸ்தவ சக்ரபாணே. வக்ஷச்ச
चक्रनिलयस्तव चक्रपाणे जङ्घे तलातलमथोऽसुतलं च जानु किञ्चोरुभागयुगलं वितलातले द्वे क्षोणीतलं जघनमम्बरमङ्गनाभिर्वक्षश्च शक्रनिलयस्तव चक्रपाणे திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் जङ्घे तलातलमथो सुतलं च जानु किञ्चोरुभागयुगलं वितलातले द्वे क्षोणीतलं जघनमम्बरमङ्गनाभिर्वक्षश्च शक्रनिलयस्तव चक्रपाणे लताजी जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी। जङ्घे तलातल मदो सुतलं च जानु किं सोरुपाकयुकल वितलातले त्वे शोणीतलं झकनमम्बरमङ्गनाभिर्वक्षश्च चक्रनिलयस्तव चक्रपाणि। Very good. Very nice. Very nice. Ramalla. Thank you, sir. जय श्री कृष्ण। जय श्री மூன்றாவது कृष्ण। श्लोकம் ग्रीवामस्तव मुखं च जनस्तपस्तु भालं शिरस्तव समस्तमयस्य सत्यम् एवं जगन्मयतनो जगदाश्रितैरप्यन्यैर्निबद्धवपुषे भगवन्नमस्ते। கிரீவா கழுத்து, மக மகர்லோகம். மார்பு வரைக்கும் பார்த்தோம். இங்க கிரீவா கழுத்து, மகர்லோகம். தவ உன், முகம் ச மற்றும் ஜனஹ ஜனலோகம். தப தபோலோகம். து நிச்சயமாக. பாலம் நெற்றி. ஷிரஹ தலை. தவ உன். சமஸ்தமஸ்ய அனைத்தும் வடிவாக உடைய உன்னுடைய சத்தியம் சத்தியலோகம். ஏவம் இவ்வாறு ஜகன்மயதனோ உலகமே திருமேனியாக உடையவனே. ஜெகதாஸ்ரிதைஹி உலகில் உள்ளவற்றால். அப்பி கூட. அந்யைஹி பிற பொருட்களாலும். நிபத்தவ புஷே உருவாக்கப்பட்ட திருமேனி உடையவனுக்கு. பகவன் பகவானே. நமஹ வணக்கம். தே உனக்கு. மகர்லோகம் உமது கழுத்தாகவும், ஜனலோகம் உமது முகமாகவும், தபோலோகம் உமது நெற்றியாகவும், சத்தியலோகம் உமது தலையாகவும் விளங்குகின்றன. இவ்வாறு உலகம் முழுவதையும் திருமேனியாக உடையவரே, உலகத்தின் மற்ற எல்லா பொருட்களையும் தமது சரீரமாக கொண்டவரே, உனக்கு என் நமஸ்காரங்கள். கிரீவாமஸ்தவ முகை ச ஜகன் ஜனஸ்தபஸ்து. கிரீவாமஸ்தவ முகை ச ஜனஸ்தபஸ்து. பாலம் ஸ்ரீரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். பாலம் ஸ்ரீரஸ்தவ சமஸ்தமயஸ்ய சத்யம். ग्रीवामस्तव मुखं च जनस्तपस्तु. भालं श्रीरस्तव समस्तमयस्य सत्यम्. एवं जगन्मयतनो ஜகதாஸ்ரிதை. அது வந்து சேர்ந்து வரணும். ஸ்ரிதை ரப்யன்யைர். ஏன்னா ஸ்ரிதைஹி அபி அன்யைர். அது வந்து சேர்ந்து வர்றதுனால ஜகதாஸ்ரிதைரப்யன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே. அது முழுசா வரணும். ரப்யன்யைர்நிபத்தவபுஷே பகவன் நமஸ்தே.
एवं जगन्मयतनो जगदाश्रितै एवं जगन्मयतनो जगदाश्रितैरप्यन् ரப்யன் ர இப்ய அப்புறம் இன்யை எல்லாம் சேர்ந்து வரணும். ஏவை ஜகன்மயதனோ ஜகதாஸ்ரிதைரப்யன்யை நிபத்த வபுஷே பகவன் நமஸ்தே ரப்யன்யைர்நிபத்த வபுஷே ரப்யன்யைர்நிபத்த வபுஷே சேர்த்து வரணும். रप्यन्यैर्निबद्ध वपुषे भगवन् नमस्ते ग्रीवामहस्तव मुखै च जनस्तपस्तु भालं श्रीरस्तव समस्तमयस्य सत्यम् एवं जगन्मयतनो जगदाश्रितैरप्यन्यैर्निबद्ध वपुषे भगवन् नमस्ते ग्रीवामहस्तव मुखै च जनस्तपस्तु भालं श्रीरस्तव समस्तमयस्य सत्यम् एवं जगन्मयतनो जगदाश्रितैरप्यन्यैर्निबद्ध वपुषे भगवन् नमस्ते. राजी जी ग्रीवामहस्तव मुखैञ्च जनस्तपस्तु भालं शिरस्तव समस्तमयस्य सत्यम् एवं जगन्मयतनु जगदाश्रितैरभ्यन्यैर्निबद्धवपुषे भगवन् नमस्ते जगदाश्रितैरभ्यन्यैर्निबद्धवपुषे भगवन् नमस्ते. Perfect. एवं जगन्मयतनो जगदाश्रितैरप्यन्यैर्निबद्ध वपुषे भगवन् नमस्ते एवं जगन्मयतनो जगदाश्रितैरभ्यन्यैर्निबद्धवपुषे भगवन् नमस्ते. Perfect. நிபத்த வந்துருது த வருதுனால நிபத்த சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். निबद्ध ओके सर. நிபத்த இல்லையா, அது நீங்க அந்த இடத்துல எல்லாம் மூச்சு எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல அந்த சமயத்துல நிபத்தன்னு வந்துருது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து. ओके ओके सर. जय श्री कृष्ण. பியூட்டிஃபுல், தேங்க்யூ. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 4ஆம் ஸ்லோகம். त्वद्ब्रह्म रन्ध्रपदमीश्वर विश्वकन्द छन्दांसि केशव घनास्तव केश पाशाः उल्लासि चिल्लियुगलन् द्रुहिणस्य गेहम् पक्ष्माणि रात्रिदिवसौ सविता च नेत्रे. त्वत् உனது பிரஹ்மரந்தர பதம், பிரஹ்மரந்தர பிரகதி, அதாவது இந்த தலையில ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குமா கிரீடம் மேல. அதுதான் பிரஹ்மரந்தர பதம், பிரஹ்மரந்தர பகுதி. ஈஸ்வர இறைவனே, விஸ்வகந்த உலகின் மூல காரணமே, சந்தாசி வேதங்கள், கேசவ கேசவனே, கணாக மேகங்கள், தவ உன், கேசபாஷாக கூந்தல்கள், உல்லாசி ஒளிர்கின்றன, சில்லி புருவம், யுகலம் இரட்டை, திருஹிணஸ்ய பிரம்மாவின், கேகம் இல்லம், பக்ஷ்மாணி கண் இமைகள், ராத்திரி இரவு, திவசோ பகல், சவிதா சூரியன், ச மற்றும் நேத்ரே கண்கள். உலகத்தின் மூலக்காரணமான ஈஸ்வரனே, உமது பிரஹ்மரந்திர பகுதி வேதங்களாக கருதப்படுகிறது. கருமேகங்கள் உமது கூந்தலாக விளங்குகின்றன. ஒளி வீசும் உமது இரு புருவங்களே பிரம்மாவின் வாசஸ்தலமாக உள்ளன. இரவும் பகலும் உமது கண் இமைகளாகவும்
சூரியன் உமது கண்களாகவும் விளங்குகின்றார் அப்படின்னு இந்த 14 லோகங்களுக்கு அப்பாற்பட்டவும் பாக்கி எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாமும் பகவானின் திருமேனிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். त्वद्ब्रह्मरन्ध्रपदमीश्वर विश्वकन्द त्वद्ब्रह्म त्वद् இது இப்புற 3 இருக்கு. त्वद्ब्रह्म रन्ध्र இன்னு து ர 3 இருக்கு. त्वद्ब्रह्मरन्ध्रपदमीश्वर विश्वकन्द त्वद्ब्रह्मरन्ध्रपदमीश्वर विश्वकन्द छन्दांसि केशव छन्दांसि औंसीன்னு சொல்லலாம், ஆம்சி வேண்டாம். छन्दांसि केशव घनास्तव केशपाशाः घनास्तव घना घना இல்ல घनास्तव केशपाशाः छन्दांसि केशव घनास्तव केशपाशाः उल्लासि चिल्लियुगलन् द्रुहिणस्य गेहम् उल्लासि चिल्लि उल्लास 2 இல்ல சி சில்லி திருப்பி 2 இல்ல उल्लासि चिल्लियुगलन् द्रुहिणस्य गेहम् पक्ष्माणि रात्रिदिवसौ पक्ष्माणि इक्ष्म 3 இருக்கு. पक्ष्माणि रात्रिदिवसौ सविता च नेत्रे त्वद्ब्रह्मरन्ध्रपदमीश्वर विश्वकन्द छन्दांसि केशव घनास्तव केशपाशाः उल्लासि चिल्लियुगलन् द्रुहिणस्य गेहम् पक्ष्माणि रात्रिदिवसौ सविता च नेत्रे त्वद्ब्रह्मरन्ध्रपदमीश्वर विश्वकन्द छन्दांसि केशव घनास्तव केशपाशाः उल्लासि चिल्लियुगलन् द्रुहिणस्य गेहम् पक्ष्माणि रात्रिदिवसौ सविता च नेत्रे. श्यामला जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. मरन्तपदमीश्वर विश्वकन्त छन्दांसि केशवक कनास्तव केशपाशा केशपाशाः विसर्गम् केशपाशाः उल्लासि चिल्लियुगलन् युगलन्त्रुहिणस्य केहम् पक्ष्माणि रात्रिवसौ सविता च नेत्रे. பியூட்டிஃபுல்லி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு அந்த டியூன் தான் உங்களுக்கு கொஞ்சம் தட்டு தடுமாறுது, அது வந்துடும், அது பெரிய விஷயம் இல்லை, கரெக்டா சொல்லதா இருக்கு. அந்த கனாஸ்தாவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பாக்கி எல்லா இடத்துலயும் எங்கேயும் மிஸ்டேக் எங்குமே இல்லை. பாக்கி எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்து அந்த கனாஸ்தாவை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. கனாஸ்த்வ அது கனாஸ்தவ घनास्तव घनास्तव केशपाशाः केशपाशाः. ब्यूटिफुल. थैंक यू जी. जय श्री कृष्ण जी. 5வது ஒரு ஸ்லோகம் எடுத்துடலாம், அப்புறம் நீங்க கிளாஸ் முடிச்சுக்கலாம். நிஷேஷ விஸ்வரச்சனாச்ச கடாக்ஷ மோக்ஷ कर्णौ दिशाश्वियुगलन् तव नासिके द्वे लोभत्रपे च भगवन्नधरोत्तरोष्ठौ तारागणश्च दशनाश्रमणश्च दंष्ट्रा. நிஷேஷ அதாவது முழுவதுமான, விஸ்வ பிரபஞ்சம், ரச்சனா படைப்பு,
ச மற்றும் கட்டாக்ஷ கடைக்கண்ணோட பார்வை, மோக்ஷ வெளிப்பாடு, கர்ணோ இரண்டு காதுகள், திஷக திசைகள், அஸ்வியுகலம் இந்த அஸ்வினி தேவர்கள், தவ உன் நாசிகே மூக்கு துவாரங்கள், துவே இரண்டு, லோப பேராசை, ரபே நாணம் மாடஸ்டி, ச மற்றும் பகவன் பகவானே, அதர கீழ், உத்தர மேல, ஓஷ்டவ் உதடுகள், தாரா நட்சத்திரம் கணாக கூட்டங்கள், ச மற்றும் தர்ஷனாக பற்கள், ஷமன யமன், ச மற்றும் தௌஷ்ட்ராக கோரை பற்கள். தௌஷ்ட்ராக இதுலயும் விஸ்வரூபத்திலையும் 11வது அத்தியாயத்திலையும் தௌஷ்ட்ராகரான் இந்த பற்களை பத்தி, பகவான பற்களை பத்தி வரும். அதே இங்க தௌஷ்ட்ரா வருது. பகவானே, உமது ஒரு கடைக்கண் பார்வையிலே அதன் விரிவே இந்த முழு பிரபஞ்சம் படைப்பாக வெளிப்பட்டு இருக்குது. திசைகள் உமது காதுகளாகவும், அஸ்வினி தேவர்கள் உங்களோட மூக்கு துவாரங்களாகவும் உள்ளனர். பேராசையும் நாணமும் தான் உமது கீழ் மற்றும் மேல் உதடுகளாக விளங்குகின்றன. நட்சத்திர கூட்டங்கள் உமது பற்களாகவும், யம தர்மராஜன் உமது கோரை பற்களாகவும் கருதப்படுகின்றார். பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன். எப்படியெல்லாம் யோசிச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா திரும்பின முழுக்க பகவான் தான் இருக்கார். சோ எதெல்லாம் அவருக்கு தோன்றதோ, இதெல்லாம் தோன்றதா, இது இங்க இருக்கு அப்படின்னு அவரே பிரத்யக்ஷமா பார்த்து சொல்ற மாதிரி சொல்றார். நிஷேஷ விஸ்வரச்சனாச்ச கட்டாட்ச மோக்ஷ, நிஷேஷ ரெண்டு இஷ் வருது, அப்புறம் ஒரு ஷ வருது. அது சொல்ல வச்ச கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி சொல்லணும்னா அழகா இருக்கும். முக்காசியம் அந்த ஷவும் ஷவுக்கும் டிஃபரன்ஸே இல்லாம சொல்லுவா. அது நீங்க பிராக்டிஸ் பண்ணாலும் சரியாகும். நிஷேஷ விஸ்வரச்சனாச்ச கட்டாட்ச மோக்ஷ, கர்ணௌ திஷோஷ்வியுகலன் தவ நாசிகே த்வே. நிஷேஷ விஸ்வரச்சனாச்ச கட்டாட்ச மோக்ஷ, நிஷேஷ விஸ்வ கட்டாட்ச மோக்ஷ எல்லாத்தையும் இந்த ஷ வருது. பார்த்துன்னு சொன்னா அழகா இருக்கும். நிஷேஷ விஸ்வரச்சனாச்ச கட்டாட்ச மோக்ஷ, கர்ணௌ திஷோஷ்வியுகலன் தவ நாசிகே த்வே. கர்ணௌ அவும் வரணும். கர்ணௌ திஷோஷ்வி யுகலன் தவ நாசிகே த்வே. லோபத்ரபேச்ச லோபத்ர பது பிரத்ர வருது. லோபத்ரபேச்ச பகவன் அதரோத்த, பகவன் அதரோத்ர சேர்த்து சொல்றச்ச பகவன் அதரோத்த ரோஷ்டௌ. லோபத்ரபேச்ச பகவன் அதரோத்த ரோஷ்டௌ, தாராகணश्च दशनाश्शमनश्च, तारागणश्च दशनाश्शमनश्च दंष्ट्रा, तारागणश्च दशनाश्शमनश्च दंष्ट्रा. பிராக்டிஸ் பண்ணிக்கணும்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அது தெரியாமே அந்த ஷவும் சேர்ந்து சொன்னா அதுவும் ஓகே. பட் ஷவும் எப்படி தனித்தனியா சொல்லணுங்கிறத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொன்னா இன்னும் அழகா இருக்கும். நிஷேஷ விஸ்வரச்சனாச்ச கட்டாட்ச மோக்ஷ, கர்ணௌ திஷோஷ்வியுகலன் தவ நாசிகே த்வே. லோபத்ரபேச்ச பகவன் அதரோத்தரோஷ்டௌ, தாராகணश्च दशनाश्शमनश्च दंष्ट्रा.
निःशेष विश्वरचना च कटाक्ष मोक्ष कर्णौ दिशोऽश्वियुगलन्तव नासिके द्वे लोभत्रपे च भगवन्नधरोत्तरोष्ठौ तारागणश्च दशनाशमनश्च दंष्ट्रा Subhashri ji. निःशेष विश्वरचना च कटाक्ष मोक्षः कर्णौ दिशेष्वियुगलन् तव नासिके द्वे लोभत्रपे च भगवन्नधरोत्तरोष्ठौ तारागणश्च दशनाश्शमनश्च दंष्ट्रा சூப்பர் 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 சூப்பர். திஷோ திஷேன்னு வந்தது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. Second line. பாக்கி ஆ திஷேன்னு காதுல விழுந்தது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. பாக்கி எல்லாம் ஆஸ் யூஷுவல் பர்ஃபெக்டாக சொன்னேன், ரொம்ப அழகாக வந்தது. அது கொஞ்சம் இந்த மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணினா நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா சொன்னேன். பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், மூச்சு பாராயணம் பண்ணினா, இந்த ப்ராக்டிஸ் பண்ணினா, பிராணாயாமம் ஒழுங்காக பண்ணினா நல்லா வரும் இந்த ஸ்லோகம். ஏன்னா அது பிரிச்சு பிரிச்சு சொல்றதுல நிறைய பேர் சொல்லி கொடுக்கறச்ச பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுக்குறா. ஆனா சம்ஸ்கிருதத்தோட ஒரு மகிமே எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுலாம் இருக்கு. அதனாலதான் சம்ஸ்கிருதம் அவ்வளவு கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ்னு ஏன் சொல்றேன்னா, அது அப்படியே பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லைனா சொல்லிடலாம். அதோட சந்திகளும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அதை சேர்த்து சொல்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா மூச்சுல கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அது சாதாரணமா வராது. இந்த லோபத்ர பேய்க்கு முன்னாடி ஒரு மூச்சு எடுத்துட்டேன்னா இந்த ஸ்டவ் வரைக்கும் பர்ஃபெக்டாக சொல்லிடலாம். அந்த மாதிரி ஸோ அது அதே பாக்கி ஸ்லோகத்துலேயும் இந்த ஸ்லோகம்லாம் பரவாயில்ல. இந்த பாக்கி சில ஸ்லோகங்களில் அந்த சேர்ந்து வர்றதுனால இப்போ 3வது ஸ்லோகம் வருது, அது ஜெகதாஸ்ரிதை ரப்யன்யை, அது ஸ்ரிதைஹி அபி அந்யை அந்யைஹி நிபத்தவ புஷே. அது தனித்தனியா சொல்றதுல ஆக்சுவலி கிராமர் வைஸ் அது அவ்வளோ கரெக்ட் இல்லை, சேர்த்து சொல்றது தான் கரெக்டு. அது சொல்லணும்னா நல்ல ஒரு மூச்சு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பிராணாயாமம் பண்ணிட்டேன்னா ஈஸியாக வந்துடும். சில பேருக்கு நிஜமாவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ சுபஸ்ரீஜி சொல்ல வச்சு அவங்க பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ பாக்கி எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதோட இன்னியோட கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாக்கி 5 ஸ்லோகங்கள் எடுத்தோம்னா இந்த 6வது தசகமும் முடிச்சிடலாம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இதுல சொல்லுமா. இந்த லாஸ்ட் லைன்ல தஷனா இஷ்ஷு சொல்லணுமா இஸ்ஸு சொல்லணுமா அதானே? இல்ல இல்ல இஷ்ஷு வருமா இஸ்ஸு வருமான்னு தான். அதேதான். அது நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அந்த ஆமா கேள்வி. ஆமா அது ரெண்டுமே ஓகே தான். சம்ஸ்கிருத் வைஸ் ரெண்டுமே கிராமர் வைஸ் போத் ஆர் ஓகே. இஷ்ஷு இஸ் பெட்டர், இஸ்ஸு இஸ் ஓகே. அதான் அதான் அதுதான் தெரியல. அது ஷூ இருக்கிறது ஷா இருக்கிறதுனால இஷ்ஷு சொன்னா அது டக்குன்னு அப்படியே வந்துரும்ல. இஸ்ஸு ஷான்னு சொல்றதை விட இஷ்ஷாங்கிறது இஷ்ஷான் அது ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஈஸியா இருக்கும்ங்கிறேன் நான். இஸ்ஸு ஷாங்கிறத விட யாருக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அது பண்ணலாம். ரெண்டுமே ஓகே தான். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, Jai sir. Shri Jai Krishna. Shri Krishna. Thank you, sir. Thank you, sir. Jai Shri Krishna, sir. Thank you, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு வாசவி ஜி. இன்னைக்கு நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சது சார். திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணது கொஞ்சம் நல்லா அது மனசுல பதிஞ்சு. அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேனான்னு எனக்கே டவுட். பட் ஏதோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அவங்க சொன்ன மாதிரி பண்ணேன். ஸோ அவங்கள்ட்ட தான் கேட்டு சொல்லணும் சரியா பண்ணேனான்னு. பட் இது நல்லா புரிஞ்சது சார். நல்லா சொல்றதுக்கும் ஈஸியா இருந்தது ரிப்பீட் பண்றதுக்கு. ஆமா சார், ரொம்ப நல்ல சூப்பரா இருக்கு சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna.